எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உப்மாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான உப்மா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கோதுமை ரவை உப்மா. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம அதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவா உப்மா செய்ய ஒரு கடாய் இல்லை பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு சேருங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் பொடுசா நறுக்கின ஒரு வெங்காயம், பொடுசா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், நறுக்கின ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் பொடுசா நறுக்கின ஒரு கேரட், $50 கிராம் பச்சை பட்டாணி, நறுக்கின ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 5 நிமிஷம் வதங்கினதும் 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். நம்ம 1 கப் செய்யறதுனால 2 கப் தண்ணி ஊற்றுங்க. நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதும் கோதுமை ரவை சேர்த்து நல்லா கிண்டுங்க. நார்மலாக ரவை விட இந்த கோதுமை ரவை உப்புமா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது கூட நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்க்கறதுனால இது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி. ஸ்டோவை லோ ஃப்ளேமில் வச்சு பேனை மூடி தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடலாம். பாருங்க, இப்போ தண்ணி எல்லாம் வற்றி கோதுமை ரவை வெந்துருச்சு. ஸ்டோவை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மெதுவாக கலந்து விடலாம். கரெக்டான தண்ணி ஊற்றினா தான் உப்புமா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். 1 கப் கோதுமை ரவைக்கு 2 கப் தண்ணி ரொம்ப கரெக்டான அளவு. இந்த அளவில் செஞ்சீங்கன்னா உப்புமா ரொம்ப நல்லா வரும். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்ல அருமையான கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நல்ல சூடாக கொஞ்சம் சட்னியும் சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.